அம்மா இப்போ உங்களுக்கெல்லாம் சுகர் என்ன பிரஷர் எந்த வியாதி உங்களுக்கு இருக்காது. எங்களுக்கு இருக்கா? இல்ல. சந்தோஷம். இல்ல. இன்னைக்குள்ள ஆளுகளுக்கு ஏன் சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கு? இந்த எல்லாம் ஒண்ணு தள்ளுபடி பண்ணதுனால இத தள்ளுபடி பண்ணதுனால இல்ல. இப்போ அப்போ வந்து சாப்பிட்டோம், நல்லா உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா நல்லா இருக்கு. அதெல்லாம் கிடைக்கல, சாப்பிடறாங்க. இல்ல எல்லாம் கிடைக்குது, இயற்கையா பண்ணல, நம்ம விரும்பல. எல்லாம் ஊரம். இப்பதான் சின்ன சின்ன ஆளுகளுக்கு எல்லாம் சுகருங்கிறாங்க, பிரஷருங்கிறாங்க. அம்மா என்ன பண்ண, என்ன சொல்றியா இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு, என்ன சொல்றியா? பிள்ளைகளுக்கு சொன்னாதான் அந்த மாதிரி இருக்கணும், இப்ப அண்ணனும் வைக்கணும்னா தான். எதுக்கா கேக்குது, செல்ல நோண்டிக்கிட்டு எதுக்கா அங்கிட்டு போய் மறந்துட்டு போகுதுல. நீங்க சொல்லுங்க, பிடிக்காதேடா, நல்ல நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுங்க, எங்களை மாதிரி கம்மங்கூழு வேப்பையில சாப்பிடுங்க, நல்ல பொருளை சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. அதான் இது கேப்பக்கூழு, கம்மங்கூழு, வரவு சோறு, சோளச்சோறு இதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்க நல்லது. இந்த நெல்லு சோறு நெல்லு சோறும் இப்போ வந்து 60 நாளைக்குள்ள நம்ம நடவு நட்டு 60 நாளைக்குள்ள கருதா இருக்கிறோம்னா அப்போ அந்த நெல் எப்படி வரும்? 3 மாசம் 4 மாசத்த நெல் 60 நாளைக்குள்ள விளையுதுன்னா அப்போ அது என்ன சத்துல விளையுது? உரத்துல போட்டு வருது. எல்லாமே அவசர அவசரமா விளைய வச்சு அவசர அவசரமா சாப்பிடுறோம். ஆமா, இன்னைக்கு உள்ள ஆளுங்க. ஆமா, அப்ப உள்ள நெல்லெல்லாம் எவ்வளவு நாள்ல விளையும்? 6 மாதத்துல விளையும். 6 மாதத்துல விளையும். எல்லாமே குப்பையில விளைஞ்சது. ஆமா, குப்பை தான். அப்போ குப்பை இல்லாதால தெரியாது. அப்போ தெரியாது உரங்கிறது தெரியாது. உரம் வயலுக்கு போடுறது இல்லை. உரத்துலதான் விளையுது. இன்னைக்கு உரத்தை நீட்டுனா தான் அந்த கருதே தள்ளுது. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சரி, சரியா? சரி, பக்கத்து ஊர் தான். ரொம்ப நன்றி.